திருநீறு எப்படி தயாரிக்கப்படுகிறது தெரியுமா? விளக்கம் இதோ. திருநீரை தயாரிக்கும் செய்முறை. அனைத்து கோவில்களிலும் கொடுக்கப்படும் இந்த திருநீரை மக்கள் அவர்களது நெற்றியில் பூசி கடவுளை வழிபடுவர். இதன் செய்முறையை இப்பதிவில் தெரிந்து கொள்ளலாம். திருநீறு அல்லது விபூதியானது ஆன்மீக வழிபாட்டில் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது. அனைத்து கோயில்களிலும் கொடுக்கப்படும் இந்த திருநீரை மக்கள் அவர்களது நெற்றியில் பூசி கடவுளை வழிபடுவர். திருநீற்றின் செய்முறையில் பாரம்பரியமும் ஆன்மீகமும் கலந்திருக்கும். தெய்வீக பன்மையை கொடுக்கும் திருநீற்றை எப்படி தயாரிக்கிறார்கள் என்று தெரியுமா? எப்படி என்று தெரிந்து கொள்ளலாம். நீரில்லா நெற்றி பாழ் என்பது அவ்வை வாக்கு. திருநீற்றின் பெருமை சொல்லவே உருவானது திருஞான சம்பந்தரின் திருநீற்றுப் பதிகம். மந்திரச் சொற்களுக்கு நிகரானது திருநீறு. சைவ சமயத்தவரின் அடையாளமாக மட்டுமல்லாமல் தெய்வீக ஆற்றல் தரும் புனிதச் சின்னமாகவே திருநீறு போற்றப்படுகிறது. பிறப்பெடுக்கும் எவரும் முடிவில் பிடி சாம்பலாகத்தான் வேண்டும் என்பதால் எதிலும் அளவுக்கு அதிகமான ஆசை வைக்காமல் இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதுதான் திருநீறு. நீரு என்றால் சாம்பல், திருநீறு என்றால் மகிமை பொருந்திய சாம்பல் என்று பொருள். திருநீறு விபூதி என்றும் அழைக்கப்படும். விபூதி என்றால் ஞானம், ஐஸ்வர்யம் என்றெல்லாம் பொருள் தரும். பிறப்பு, இறப்பு என்னும் கொடுமையான பிறவிச் சுழலிலிருந்து விடுவித்து ஈசனின் திருவடிகளில் நம்மைக் கொண்டு சேர்க்கும் மாமருந்து திருநீறு என்று போற்றுகிறது திருஞான சம்பந்தரின் திருநீற்றுப் பதிகம். திருநீறு என்பது பசு மாட்டு சாணத்தினால் தயாரிக்கப்படும் ஒன்று. பசு மாட்டு சாணத்தை புனிதமானதாக குறிப்பிடுவர். அதனோடு சில மூலிகைகளையும் சில லிட்டர் நெய்யையும் கொண்டு திருநீர் தயாரிக்கப்படும். பசு மாட்டு சாணத்தை தட்டையாக வட்டவடிவாக்கி மையத்தில் துளைகளுடன் வெயிலில் காய வைக்கப்படும். 3 நாட்கள் காய்ந்த பின் மாட்டு சாணம் உலர்ந்த வறட்டியாக மாறிவிடும். அதன்பின் அதனை மூலிகைகள் மற்றும் நெய்யுடன் சேர்த்து நெருப்பில் போடப்படும். பெரும்பாலும் மூலிகைகளாக சூடமும் ஏலக்காயும் பயன்படுத்தப்படும். இப்பொருட்கள் அனைத்தும் நன்கு எரிந்த பின் கிடைக்கப்படும் சாம்பலை ஆறவிட்டு பொறுமையாகவும் கவனத்துடனும் எடுத்து சேகரித்து வைப்பர். அச்சாம்பலே விபூதியாக மாறுகிறது. இந்த விபூதி கோயிலில் கடவுள் முன்வைத்து பூஜித்து நெற்றியில் பூசிக்கொள்ளும் போது திருநீராக மாறுகிறது. திருநீரை நெற்றியில் பூசிக்கொள்வதால் மூதாதையர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது.